இன்னைக்கு காலையிலே ஒரே அழுக. அப்படி என்ன செஞ்சேன்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்கு மார்னிங் எழுந்து மங்களகரமாக குளிச்சுட்டு சூப்பராக வந்து நம்ம இன்னைக்கு குக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தா வினோத் வந்து சமஷா கொடுத்துட்டாங்க. அவன் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. எனக்கு மட்டும்தான் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல. 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு கொடு, நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும்னு என்ன கேட்குறாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டே சமைச்சேன். ஏன்னா நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டா பரவாயில்ல, நம்ம சமைச்சு இன்னொருத்தவங்க சாப்பிட போகிறாங்களே அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு. ப்ரான் பிரியாணி வினோத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்க போகிறோன்னு ஒரே கொண்டாட்டம் தான். ஆனால் எனக்கு கிச்சனில் ஒரே திண்டாட்டம் தான். இதில் எங்கள் அம்மா வேறு வெங்காயத்தை நல்லா வதக்க அதில் தான் வந்து பிரியாணியே டேஸ்ட் வரும்னு சொல்லி வதக்கி எனக்கு கையெல்லாம் தேஞ்சு போச்சு. ஒரு வழியாக வதக்குனதில் வந்து ரால்லாம் அள்ளி போட்டு நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. விசில் வந்து ஏர் கொஞ்சம் வந்தவுடனே வைக்க சொன்னாங்க. ஆனால் அதை வைக்கிறதுக்குள்ளே என்னமோ விசில் ஸ்வைன்னு ராக்கெட் மாதிரி பறக்குது. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இது சரி வராதுன்னு சொல்லி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விசிலை வச்சுட்டு பார்சல் வாங்க போயிருந்தேன். பார்சல் வந்திருந்ததுன்னு அதை வாங்கிட்டு வரதுக்குள்ளே விசில் வந்துச்சா வரலையானே எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. ஐயோ இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.